Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.1 9வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ அங்கே என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். நாற்கர வடிவ நீச்சல் குளத்தின் கான்கிரீட் உள்முற்றமானது படத்தில் காட்டியுள்ளபடி அமைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் உள்முற்றத்தின் பரப்பு காண்கன்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு நாற்கர வடிவத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த நாற்கர வடிவத்தில் நீச்சல் குளமாக இருக்குது. அந்த நீச்சல் குளத்துக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த உள்முற்றம். இதோட பரப்பை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா வெளியில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்றது வந்து நாற்கரம். ஓகேங்களா. அந்த நாற்கர வடிவம் நீச்சல் குளம் அந்த நாற்கரம் ஃபஸ்ட்டு ஏபிசிடின்றது அது உள்ளே இருக்குது பாருங்கள் இஎஃப்ஜிஹெச்ன்ட்டு அதுதான் என்னன்னா அந்த உள்முற்றம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த உள்முற்றத்தோட பரப்பு தான் தேவை. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ பாருங்கள் அதுக்கான ஃபார்முலா எழுதுகிறேன். அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். உள்முற்றத்தின் பரப்பு ஈக்குவல் டு நாற்கரம்னா என்னது ஏபிசிடி. நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு மைனஸ் நீச்சல் குளம் உள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இஎஃப்ஜிஹெச் அதான் என்னதான் நீச்சல் குளம். நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு மைனஸ் நீச்சல் குளம் இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பு. ஓகேங்களா. இதுதான் என்ன அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். நாற்கரம் உள்முற்றத்தின் பரப்பு கேட்குறாங்க. அப்போ உள்முற்றத்தின் பரப்பு ஈக்குவல் டு நாற்கரம் ஏபிசிடி அந்த ஏபிசிடியின் பரப்பு மைனஸ் அந்த நீச்சல் குளம் இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஏபிசிடிக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும், அப்புறம் இஎஃப்ஜிஹெச்சுக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏபிசிடியிலேருந்து இஎஃப்ஜிஹெச் என்ன பண்ணணும்னா கழிக்கணும். ஓகேங்களா. கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? உள்முற்றத்தின் பரப்பு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ நாற்கரத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னவோ அந்த ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாம். அப்போ நாற்கரம் பரப்பு ஈக்குவல் டு நாற்கரத்தின் பரப்பு ஈக்குவல் டு 1/2 x1 x2 x3 x4 மறுபடியும் x1 y1 y2 y3 y4 y1 போட்டோமா. இதுதான் நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. விட்டு சதுர அளவுகள் எழுதுனா அதை மறந்துடக்கூடாது. சதுர அளவு என்ன பண்ணால் இதில் நம்ம வந்து ஏபிசிடியின் மதிப்பு வந்து இதில் வந்து நம்ம பிரதிக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அது நம்ம ஏபிசிடின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஏ பாருங்கள் -4, -8, அடுத்து பி 8, -4, அடுத்து சி 6, 10, அப்புறம் டி -10, 6 போட்டோமா. இப்போ நம்ம x1 y1 எடுத்துக்கலாமா. x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 போட்டோமா. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலாவில் பிரதியிட போகிறோம். ஈக்குவல் டு 1/2 x1 பாருங்கள் -4 x2 8 x3 6 x4 -10 மறுபடியும் x1 -4 y1 பாருங்கள் -8 y2 -4 y3 10 y4 6 மறுபடியும் y1 -8 சதுர அலகுகள். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பெருக்கி அப்படியே கீழே ஆன்சரை போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஈக்குவல் டு 1/2 மைனஸ் இந்த மைனஸ் எவ்வளோ ப்ளஸ்ஸா 4 4 எவ்வளோ 16 மறுபடியும் ப்ளஸ் 10 × 8 எவ்வளோ 80 ப்ரெசண்ட்டு இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 6 × 6 எவ்வளோ 36 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு 8 × 10 80 போட்டோமா. ஃபார்முலா மைனஸ் வரும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 × 8 எவ்வளோ 64 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -4 × 6 எவ்வளோ 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -10 × 10 எவ்வளோ 100 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6 × 4 24 போட்டோமா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்தது பாருங்கள் ஈக்குவல் டு 1/2 இதெல்லாத்தையும் கூட்டணும் பார்க்கலாம். 80 எவ்வளோ 160 இங்கேருந்து ஒரு 30 எவ்வளோ 190 200 206 212 ஃபார்முலா மைனஸ்
இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு மைனஸ் வரும். அப்போ எல்லா நம்பரையும் கூட்டிகிட்டு நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். பாருங்கள் 100, 170, 180, 200, 208, 212. இதுவும் 212. என்ன 12? -212 போட்டோமா? அடுத்து பாருங்கள் ஈக்குவல் டு 1/2 212 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 212 யூஸ் 1/2. இப்போ 212 212 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 424 கிடைக்கும். 212 212 424. என்ன பண்ண போகிறோம், 2 வச்சு வகுக்க போகிறோம். வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 1 2 2 4 1 2 2. அதே 212 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அப்போது நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு எவ்வளோ, ஏபிசிடியின் பரப்பு ஈக்குவல் டு 212 சதுர அலகுகள். ஓகேங்களா? பாருங்கள் ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு மைனஸ் நீச்சல் குளம் இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பு. நம்ம ஏபிசிடியின் பரப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பை கண்டுபிடிக்கலாம். இஎஃப்ஜிஹெச்சின் வேல்யூஸ்லாம் நம்ம இப்போ எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இ பாருங்கள், இ என்னது -3, -5. நெக்ஸ்ட்டு எஃப் எவ்வளோ, 6, -2 + 2 6, -2. இஎஃப்ஜி ஜியோட வேல்யூ என்ன, 3, 7. லாஸ்ட்டாக ஹெச்சோட வேல்யூ என்ன, -6, 4. போட்டாச்சா? இப்போ அதே போல் நீச்சல் குளம் இஎஃப்ஜிஹெச்சின் பரப்புன்ட்டு அதுக்கான ஃபார்முலாவை நம்ம இப்போ எழுதணும். ஓகேங்களா? பாருங்கள் அதோட ஃபார்முலா எழுதலாம். நீச்சல் குளம் இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பு ஈக்குவல் டு 1/2 x1 x2 x3 x4. மறுபடியும் என்ன வரும், x1 y1 y2 y3 y4 y1 போட்டாச்சா? சதுர அலகுகள். நம்ம புள்ளிங்க மேலே x1 y1 மார்க் பண்ணிக்கலாமா? சரி பாருங்கள், x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 போட்டாச்சா? இப்போ இந்த மதிப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலா இப்போ அப்படியே பிரதிடலாம். பாருங்கள் ஈக்குவல் டு 1/2 x1 என்ற இடத்துல என்ன வரும், -3 x2 6 x3 +3 x4 -6. மறுபடியும் x1 எவ்வளோ, -3. அதே போல் y1னா -5 y2 -2 y3 7 y4 4 மறுபடியும் y1 -5 போட்டோமா? இப்போ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன எழுதணும், இங்கே சதுர அலகுகள்னு எழுதணும். ஓகேங்களா? சதுர அலகுகள் ஈக்குவல் டு 1/2. பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 × 2 எவ்வளோ, 6 ப்ளஸ் 6 × 7 எவ்வளோ, 42 ப்ளஸ் 3 × 4 எவ்வளோ, 12 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வருமா? ஸோ ப்ளஸ் 6 × 5 எவ்வளோ, 30 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 × 6 எவ்வளோ, 30 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 × 3 எவ்வளோ, 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 7 × 6 எவ்வளோ, 42 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 × 3 12. இது சதுர அலகுகள். இப்போ பாருங்கள் அடுத்து ஈக்குவல் டு அதே 1/2. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூட்டிக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள் இது எல்லாத்தையும் தெரியும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கூட்டணும். ஓகேங்களா? 40 ஒரு 30 எவ்வளோ, 70 ஒரு 10 80 82 84 84 ஒரு 6 90 போட்டாச்சா? மைனஸ் ஃபார்முலாவில். இப்போ அடுத்து பாருங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே மைனஸ் வேல்யூ தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மைனஸ் வரும். இப்போ இது எல்லா நம்பரையும் கூட்டிக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 30 40 எவ்வளோ, 70 இங்கே ஒரு 10 80 82 84 84 6 90 -90. 1/2 ஃபஸ்ட்டு இருக்கிற 90 போட்டாச்சா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ, ப்ளஸ் 90. அப்போ கூட்டினா என்ன வரும், 90 + 90 எவ்வளோ, 180 வருமா? 180 கேன்சல் பண்ண போனால் 1 2 2 × 9 18. அந்த 0 அப்படியே வரும், 90. ஓகேங்களா? அப்போ நீச்சல் குளம் இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பு எவ்வளோ, அந்த 4 நீச்சல் குளம்
EFGHின் பரப்பு ஈக்குவல் டு 90 சதுர அலகுகள். ஓகேங்களா? இப்போ நம்ம நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், நீச்சல் குளம் EFGHின் பரப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா உள்முற்றத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளை கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா பாருங்கள். உள்முற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா உள்முற்றத்தின் பரப்பு ஈக்குவல் டு நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு மைனஸ் நீச்சல் குளம் EFGHின் பரப்பா. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஏபிசிடியின் பரப்பு போட்டுட்டு அதுலேருந்து EFGHின் பரப்பை மைனஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஏபிசிடியின் பரப்பு எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிச்ச ஏபிசிடியின் பரப்பு 212 சதுர அலகுகள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஏபிசிடியின் பரப்பு ஈக்குவல் டு 212 சதுர அலகுகள். ஸோ இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ எழுதிங்க உள்முற்றத்தின் பரப்புன்ட்டு உள்முற்றத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பார்த்தோம், நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு மைனஸ் நீச்சல் குளம் EFGHின் பரப்பு. ஓகேங்களா? அப்போ நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு எவ்வளோ, 212 சதுர அலகு, 212 போட்டோம், மைனஸ் நீச்சல் குளம் EFGHின் பரப்பு எவ்வளோ, 90 சதுர அலகுகள். ஸோ 90 போட்டாச்சா? இப்போ 212 90 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 122 கிடைக்குமா? அப்போது உள்முற்றத்தின் பரப்பு 122 சதுர அலகுகள். ஓகேவா? இதுதான் என்ன இந்த சம்மோட ஆன்சர். உள்முற்றத்தின் பரப்பு கேட்டாங்க. உள்முற்றத்தின் பரப்பு எவ்வளோ, 122 சதுர அலகுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.